இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 5 விஷயம் பார்க்க போகிறோம். எப்படி சினிமாவில் 5 இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல கதை நடக்கும். ஆனால் கடைசியாக கிளைமேக்ஸில் அது ஒரு பாயிண்டில் மீட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 5 விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த 5 விஷயமுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் இம்பேக்டை ஏற்படுத்துகிற விஷயம். உங்கள் வாழ்க்கை பக்காவாக கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு விஷயம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த 5 விஷயம் கடைசியாக எங்கே கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ளஸ் இன்கம் ப்ளஸ் ஜாப் இந்த ஏரியாவில் தான் கனெக்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மொதல் விஷயம், இப்போ நம்ம மோடிஜி இருக்கார் இல்லையா, ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் அவர் தங்கம் வாங்காதீங்கன்னு சொன்னாரா? எதற்காக சொன்னார்? மெயினாக எதற்காக சொன்னார் அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் காஷனுக்காக சொன்னார், பேனுக்காக சொல்லலை. அவர் அது கூட வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னெசரியாக தங்கம் வாங்காதீங்க, ஃபாரின் ட்ரிப் ஏதாவது இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஃபியூயல் கன்சப்ஷன் சேவ் பண்ணுங்க, பெட்ரோல் டீசல் கேஸ் இதெல்லாம் சேவ் பண்ணுங்க. இதை தாண்டி முடிஞ்சா வீட்டில இருந்து ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதற்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ப்ரெஷர் அதிகமாயிட்டு இருக்கு. இங்க ஃபாரெக்ஸ்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபாரின் மணி மோஸ்டா நம்ம இந்தியாவில் யூஸ் பண்றது யூஎஸ் டாலர்ஸ் தான். இப்போ இந்தியா மாதிரி இருக்க கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, நாம வெளியில இருந்து ஆயில் வாங்கணும்னாலும், இல்ல ஏதாவது எலக்ட்ரானிக் கூட்ஸ் வாங்கணும்னாலும், இல்ல ஒரு இன்டர்நேஷனல் பில்ஸ் பே பண்ணணும்னாலும் நம்ம டாலர்ல தான் பண்ணுவோம். அதுதான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ப்ரெஷர் தான் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு மோடிஜி சொல்லியிருக்காரு. இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வை லைட்டா டீப் டைவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய டாலர்ஸ் இந்த மாதிரி ஆயில் வாங்குறது, கோல்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய டாலர்ஸ் வெளியில கொடுத்துட்டு, அதே மாதிரி அதே அளவுக்கோ அல்ல அதை விட அதிகமான டாலர்ஸ் நமக்கு திரும்பி வராம போச்சுன்னா அங்கதான் இந்த ப்ரெஷர் உருவாகுது. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நம்ம கண்ட்ரிக்கு. ஏன் டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சினாரியோ கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு வீக் ஆயிடும். அதே மாதிரி நாம பண்ற இறக்குமதி எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும். பெட்ரோல் பிரைஸ் ஏறிடும். இதை மைண்ட்ல வச்சுதான் சொல்லியிருக்காங்க. அதே இப்போ நீங்க தங்கத்துக்கு போனீங்கன்னா நம்மளுடைய 6% இருந்த இம்போர்ட் டாக்ஸை இப்ப 15% ஆக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, உலகத்திலேயே தங்கம் அதிகமா இறக்குமதி பண்றது இந்தியா தான். அதுவும் நாம எப்படி வாங்குறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க யூஎஸ் டாலர்ஸை கொடுத்து வாங்குறோம். ஸோ ஆயில் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம தங்கம் வாங்குறோம். அதனாலதான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாலர் அவுட்ஃப்ளோவை ரெடியூஸ் பண்றதுக்கு, ஃபாரெக்ஸ் ரிசர்வை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, நம்மளுடைய ரூபாவின் மதிப்பை ஸ்டெபிளைஸ்டா வச்சிருக்கிறதுக்கு தான் இந்த சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை இப்போ கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு இதை கேட்ட உடனே வர ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நாம ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கோமா, பொருளாதார நெருக்கடியில நாம இருக்கோமா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். உண்மையில சொல்ல போனா அபிஷியலா அந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ஆனா கவர்மெண்ட் ஒரு விஷயத்துக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நமக்கு தெரியுது. குளோபல் அன்சர்டனிட்டி, ஆயில் ஷாக் ரிஸ்க், அதனப்படி பார்த்தீங்கன்னா கரன்சி ப்ரெஷரு, இதெல்லாம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஒரு விதமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமும் நமக்கு சஜஸ்ட் பண்றாங்க. மோடிஜியே சொல்லியிருக்காரு, நமக்கு கோவிட்ல அந்த ஹேபிட் நமக்கு வந்துருச்சு. வர்ச்சுவல் மீட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம், வீடியோ கால்ஸ் பண்ணியிருக்கோம், ரிமோட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சிச்சுவேஷன் இப்போ வரப்போறது இல்லை. இருந்தாலும் இதையெல்லாம் பண்ணினோம் அப்படின்னா நாம நமக்கு வரப்போற ஒரு விஷயத்துக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். சோசியல் மீடியா அதை பயங்கரமா எக்ஸாகரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்கனாமிக் கொலாப்ஸ்ன்னு வாங்க, எமர்ஜென்சின்னு வாங்க, அனதர் லாக்டவுன் வாங்க. ஸோ சோசியல் மீடியா அவங்களுடைய வேலையை அதை பக்காவா பார்த்துட்டு இருக்காங்க. பட் நாம இங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அன்சர்டைன் டைம்ஸ்ல நமக்கு சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, உலகம் இன்ஃப்ளேஷன், ஃபியூயல் ப்ரெஷர், கரன்சி ஃபிளக்சுவேஷன்ஸ், குளோபல் அன்சர்டனிட்டி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றப்ப நமக்கு கை கொடுக்க போறது ஒன்னே ஒண்ணுதான், அது டெக்னாலஜி. இன்னைக்கு அந்த டெக்னாலஜி என்னது? ஏஐ. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
ஏஐ படிங்க. அது இந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய டைமை சேவ் பண்ணும், நம்மளுடைய எஃபர்ட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், நமக்கு அடிஷ்னல் இன்கம் கொண்டு வரும். இதை தாண்டி நம்மளுக்கு இன்னைக்கு டொமைன் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரி எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோ அதற்கு ரிலவெண்ட்டாக நம்மளை இருக்க வைக்கும். அதனால ஏஐ படிக்கிறது முக்கியம். 2வது சினாரியோ, ரீசன்ட் லே ஆஃப்ஸ், கார்பரேட் லே ஆஃப்ஸ். ஆரக்கிள் 30,000 பேர், காக்னிசன்ட் 12,000 15,000 பேர், மெட்டா 8,000 பேர், மைக்ரோசாஃப்ட் 7,000 8,700 பேர், அமேசான் 16,000 30,000 பேர். இப்படி எங்க பார்த்தாலும் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷத்துல இதுவரை மட்டும் பார்த்தீங்கன்னா டெக் லே ஆஃப் மட்டுமே 1,00,000க்கு மேல நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய லே ஆஃப்க்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதைத்தான் எல்லாம் ரீசனாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் பெரிய பெரிய டீமை வச்சு ஆப்ரேட் பண்ண வேலையை எல்லாத்தையுமே இப்போ சின்ன டீமை வச்சு பண்ணணும்னு பார்க்குறாங்க. அந்த சின்ன டீமை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்களுடைய ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே ஏஐ அசிஸ்டட் ஒர்க் ஃப்ளோஸாக மாறிடணும்னு பார்க்குறாங்க. ஆட்டோமேஷன் யூஸிங் ஏஐ அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறாங்க. இது யாருக்கெல்லாம் ரிஸ்காக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையில் நம்ம பண்ண விஷயங்களை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணுறோமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடியில் நீங்கள் இந்த மேனுவல் டெஸ்டிங்கு, இந்த டெஸ்டிங் ஏரியாவே நான் சொல்கிறேன், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸு, ஹெச்ஆரு, அட்மினு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, இந்த பேசிக் கோடிங் அடிக்கிறாங்க இல்லையா அவங்க, இந்த என்ட்ரி லெவல் ஒயிட் காலர் ஜாப்ஸ் பார்க்குறாங்க இல்லையா இவங்க எல்லாத்துக்குமே இது ரிஸ்காக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த ரிஸ்க்ல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏஐ படிக்கணும், ஏஐ டூல்ஸ் படிக்கணும், ப்ராம்ப்டிங் படிக்கணும், ஏஐ ஆட்டோமேஷன் படிக்கணும். ஸோ இந்த ரீசன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோலையும் பார்த்தீங்கன்னா அது கடைசியாக நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ படிக்கணும். 3வது சினாரியோ, ஏஐ லே ஆஃப்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஜாப் மார்க்கெட். ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு, குளோபல் ஜாப் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. எல்லா பெரிய கம்பெனிஸுமே அவங்க ஒர்க் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதற்கு காரணம் எல்லா கம்பெனிஸும் லாஸ்ட்ல போது ஃபெயில் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை நாம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கணித்ததை விட ரொம்ப வேகமாக அவங்க மாற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த லே ஆஃப் நடக்குது. இப்போ ஆரக்கிள் திடீர்னு 30,000 பேர் வேலையை விட்டு தூக்குனாங்க. காலையில் 6 மணிக்கு இமெயில் வருது. அமெரிக்காவில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசினேன், எவ்வளோ பெரிய டிபெண்டன்சி இருக்கும் அவங்களுக்கு லைஃப்பில். ஒரு 5 வருஷம் அமெரிக்காவில் இருந்தவங்க எல்லாமே அவுட்ஸ்கர்ட்ஸில் நல்லா ஒரு பெரிய வீடு வாங்கியிருப்பாங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க, 2 அல்லது 3 கார் வீட்டில் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, பிள்ளைங்களுடைய படிப்பு இருக்குது. இப்படி நட்டாத்தில் காலையில் 6 மணிக்கு மெயில் போகிறப்ப அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியை, ஒரு இம்பேக்டை அவங்க லைஃப்பில் ஏற்படுத்தும். இப்போ இவங்களுக்கு வேலை போயிடுது. வேலை போனவனே என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளவு பேருமே ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைவாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக மாதம் ஒரு 3-5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க அமெரிக்காவில் இருந்து அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. இந்தியாவில் ஒரு 1.5-2 லட்ச ரூபா சர்வசாதாரணமாக வாங்குறவங்க வேலை இழந்த உடனே அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். இஎம்ஐ, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, ஸ்கூல் ஃபீஸு, ஃபினான்ஷியல் ப்ரெஷர் எல்லாம் அவங்கள சேர்ந்து அடிக்கும். அவங்க உடனே ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர், ஏன்னா இன்னைக்கு வேலை வாங்குறது கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் சில காம்ப்ரமைஸை பண்ணுவாங்க. என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிடைத்த வேலைக்கு போகணுன்றத பார்ப்பாங்க. லோயர் சேலரியா இருக்கா ஒத்துக்குவாங்க, கான்ட்ராக்ட் ஜாபா இருக்கா ஒத்துக்குவாங்க, ஃப்ரீலான்சர் ஒர்க்கா இருக்கா ஒத்துக்குவாங்க, டெம்பரரி ப்ராஜெக்டா இருக்கா அதுக்கும் ஒத்துக்குவாங்க. சரி, எங்கேயோ ஐடி கம்பெனியில் இல்லை கார்பரேட்டில் இது நடக்குது. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேர் உங்களுக்கும் ஐடி கம்பெனிக்கும் சம்மந்தம் இருக்காது. இதனால் எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன், இவங்க உட்கார்றது நீங்கள் நார்மலாக 1 லட்ச ரூபாவோ 50,000 ரூபா வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா வேலை, அந்த வேலையில் இவங்க உட்கார்ந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையாகும், ஒரு பம்பார்ட்மெண்ட் ஏற்படும், ஒரு கொலாப்ஸ் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வரப்ப அதை வெல்கம் பண்ணுவாங்க. ஏன் வெல்கம் பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு டேலண்ட் இருக்கு, லோ காஸ்ட்ல வராங்க. அந்த டேலண்ட்டை வச்சுட்டு இதை தாண்டி அவங்க லே ஆஃப் ஆயிருக்கிறதுனால அவங்க இமீடியட்டா போய் ஒரு ஜாப்ல உட்காரணும்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய இமீடியட் அவைலபிலிட்டி இது எல்லாமே மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்றது இல்லாம எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறவங்களுடைய வேலைக்கு இது ஒரு சேலஞ்சா இருக்கும். இது மெயினா எங்க அஃபெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ், ஆவரேஜ் ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ்,
அண்ட் பீப்புள் ஹூ ஆர் நாட் அப்கிரேடிங் தெம்செல்வ்ஸ், இவங்களுக்கு தான் இது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இங்கேயும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ படிக்கணும். ஏஐ வந்து கோயிங் ஃபார்வர்டு ஆப்ஷனல் ஸ்கில் இல்லை, அது வந்து ஒரு சர்வைவல் ஸ்கில். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். நாம் எல்லாமே இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் மைண்ட்லேயே எல்லாமே வேலை பார்ப்போம். அதாவது எல்லாத்தையும் தள்ளி 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 போடுறது. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கும், லேசினஸ் இருக்கும், ஓவர் திங்கிங் இருக்கும், லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு நாம் இப்போ என்ன அவசரம், இன்னும் 1 மாதம் கழிச்சு படிச்சுக்குவோம், 6 மாதம் கழிச்சு படிச்சுக்குவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஏஐ படிக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றேன். டீச்சர்ஸா ஹெல்ப் பண்ணும், டிசைனர்ஸ், மார்க்கெட்டர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏஐ படிக்கிறது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஒரு விஷயம் நீங்கள் திரும்ப திரும்ப மைண்டில் வச்சுக்கோங்க. ஏஐ படிக்கிறதுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ்டு கோடிங் தேவையில்லை, எக்ஸ்பென்சிவ் டிகிரி தேவையில்லை, பிக் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. கியூரியாசிட்டி இருக்கணுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் லேர்னிங். கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஆரம்பிச்சோன்னா கடைசி வரை படிக்கிற அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். வில்லிங்னஸ் டு லேர்ன் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா போதும். நீட்டாக நீங்கள் பாட்டுக்கு ப்ராம்ப்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏஐ டூல்ஸ் பாருங்க, ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பாருங்க. இதை எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர வருடங்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் எக்கனாமிக் டிவைடு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சுக்கும் புவருக்கும் இருக்காது. ஏஐ தெரிஞ்சவனுக்கும் ஏஐ தெரியாதவனுக்கும் தான் அடுத்த இந்த டிவைடு வந்து இருக்க போகுது. அதனால இப்பவே ஏஐ லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 4வது ஏஐ வாஷிங்க. இந்த டெர்மினாலஜி அல்லது கான்செப்டை வந்து நம்ம சாம் ஆல்ட்மன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இந்த ஏஐ வாஷிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ் ஆட்களை வேலையிலேருந்து தூக்குறாங்க இல்லையா, அவங்க சொல்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாமே ஏஐக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம், ஏஐ யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ஏஐ வர்றதுனால இந்த ஜாப்ஸ் எல்லாமே போது ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கே ஒரு டவுட் இருக்குது, உண்மையில ஏஐ தான் ரீப்ளேஸ் பண்ணுதா, இல்லை இந்த கம்பெனி எல்லாமே ஆட்களை வேலையை விட்டு தூக்கிட்டு ஏஐ ஒரு காரணமாக சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்லி தப்பிக்கிறாங்களா அப்படின்ற டவுட்டு மக்களுக்கே இருக்குது. இதைத்தான் நம்ம வந்து ஏஐ வாஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலராக இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து லே ஆஃப்க்கு ஏஐ வந்து பிளேம் பண்ணாலுமே உண்மையில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ப்ராஃபிட் ப்ரெஷர் இருக்குது. அது இல்லாமல் இந்த கோவிட் டைமில் வந்து நிறைய கம்பெனிஸ் இஷ்டத்துக்கு வந்து ஹைரிங் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், கம்பெனியை வந்து ஃபுல்லாக ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுவாங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் உண்மையான ரீசனாக இருக்குது. ஆனால் இதை நிறைய கம்பெனிஸ் மறைச்சிட்டு ஏஐனால நாங்கள் வந்து வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்வெஸ்டர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் எங்களுடைய கம்பெனி வந்து ஏஐ ஃப்ளேவர்டு அல்லது ஏஐ அசிஸ்டட் கம்பெனின்னு சொன்னால் அவங்களுக்கு அது பிடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறப்ப வந்து நாங்கள் வந்து ஏஐ ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கவும் அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் மீடியா அட்டென்ஷன் கூட ஏஐ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ஷிஃப்ட் கொடுக்கும், ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும், அதே சமயம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் நரேட்டிவ் வந்து நமக்கு பாசிட்டிவாக வந்து மார்க்கெட்டில் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நிறைய கம்பெனிஸ் வந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சில கம்பெனிஸ் வந்து உண்மையிலேயே இந்த லே ஆஃப் நடத்திட்டு வேற ஒரு இடத்துல அந்த பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அது எந்த இடம் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லையும் நாம் தப்பிக்கணும் அப்படின்னா, இந்த ஏஐ வாஷிங்கில் மாட்டாமல் நம்ம தப்பிக்கணும்னா அங்கேயுமே நீங்கள் வந்து ஏஐ வந்து படித்து தான் ஆகணும். 5வது, இந்த லே ஆஃப் எல்லாம் நடந்துருது, இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் இருக்கு இல்லையா, அது மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கும். இந்த அமௌண்ட்டை இல்லை பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்னே வச்சுக்கோங்களேன், இந்த அமௌண்ட்டை அவங்க எங்கே கொண்டு போய் பதுக்குறாங்க, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் இன்னைக்கு இப்படி நடக்கிற கம்பெனிஸ் எல்லாமே, ஏஐ ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாமே 2 இடத்துல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த 2 இடத்துல முதல் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டேட்டா சென்டர், 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஆட்டோமேஷன். இந்த ஏஐ டேட்டா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபியூவாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும்,
எல்லாமே இங்க வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணுது. இப்போ இந்த டேட்டா சென்டருக்குள்ளேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் இங்க கொண்டு போய் பில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏஐக்கு வந்து ஒரு பெரிய கம்ப்யூட் பவர் வந்து தேவையா இருக்குங்க. அதனாலதான் ஆரக்கிளா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், மெட்டாவா இருக்கட்டும், எல்லாமே அவங்க டேட்டா சென்டரை வந்து கிரியேட் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நீங்க எல்லா மாடல்ஸுமே எடுத்துக்கோங்க, எனி மாடல்ஸ் எடுத்துக்கோங்க, சாட் ஜிபிடியா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், இது அத்தனைக்குமே எனார்மஸ் கம்ப்யூட்டிங் பவர் தேவை, அட்வான்ஸ்டு ஜிபியூஸ் தேவை, ஹியூஜ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கூலிங் சிஸ்டம் வந்து தேவை. இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து பேரோல்ல இருந்து எடுத்து ஜிபியூ ஃபார்ம்ஸுக்கும் டேட்டா சென்டர்ஸுக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. சரி, இது பண்றாங்க, இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகுது. இப்போ நீங்கள் டேட்டா சென்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா சென்டர் டெக்னீஷியனு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கிளவுடு ஸ்பெஷலிஸ்ட்டு, கூலிங் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய வேலை வாய்ப்பு வந்து கிரியேட் ஆகும். இந்த வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ்டாக இருக்கும், ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் ஜாப்ஸாக இருக்காது. இங்கேயும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஆஃப் ஏஐ தெரியணும், இங்கேயும் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி கிடையாது, ஏஐ வந்து படிச்சு தான் ஆகணும். அடுத்து ரெண்டாவது பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஆட்டோமேஷன்ல போகுது. கம்பெனிஸ் வந்து ஹெவியா எதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ், ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன், என்டர்பிரைஸ் ஏஐ டூல்ஸ். இப்போ நீங்க வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடலா இருக்கட்டும், ஸ்மால் லாங்குவேஜ் மாடலா இருக்கட்டும், அது ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம், இது எல்லாத்துலேயும் பண்றாங்க. சிஸ்கோ, சேல்ஸ்ஃபோர்ஸ், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் எல்லா கம்பெனிஸுமே அவங்கள வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஏஐ ட்ரிவன் ப்ரொடக்டிவிட்டியா வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஏன் இதை மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் என்ன பண்ணினாங்கன்னா கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயிஸை வந்து ஸ்கேல் அப் பண்ணினாங்க, என்ஹான்ஸ் பண்ணினாங்க. இப்ப கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா சின்ன டீமை வச்சுக்கிட்டு ஏஐ அசிஸ்டட் ஒர்க் ஃப்ளோஸ் வச்சுட்டு ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பாக்குறாங்க. அதனால தான் நிறைய லே ஆஃப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் அவங்க கொண்டு போய் ஏஐ கோ பைலட்ஸ், ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம், என்டர்பிரைஸ் ஏஐ இன்டகிரேஷன் இப்படி போய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இப்படி நடக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது. என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஏஐ ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ். நான் படிச்சு சொல்றேன், ப்ராம்ப்ட் இஸ் தி பேசிக், ப்ராம்ப்ட் இஸ் த ஃபவுண்டேஷன், ப்ராம்ப்ட் தான் கீ அப்படின்றத சொல்றேன், அதை படிங்க. ஏஐ ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ், ஒர்க் ஃப்ளோ டிசைனர்ஸ், ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், ஏஐ ட்ரெயினர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் கன்சல்டன்ட், ஏஐ இன்டகிரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இங்கே உருவாகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைபிரிட் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ பீப்புள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் பிளஸ் ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும், ஒர்க் ஃப்ளோ பிளஸ் ஆட்டோமேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா ஒரு ஹியூஜ் டிமாண்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. இன்னைக்கு ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஏஐ ஆட்டோமேஷனும் தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து பீப்புள் வந்து ஏஐ அண்டர்ஸ்டாண்டிங்கு, டொமைன் நாலேஜ், அடாப்டபிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவேர்னஸ் இதை எல்லாத்தையும் கம்பைண்டாக கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்க போகுது. நல்லா ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கிரியேட் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வெறும் ஏஐ சயின்டிஸ்ட்டுக்கு தான் கிரியேட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நான் டெக்னிக்கல் பீப்புளுக்கான ஏஐ அசிஸ்டட் இண்டஸ்ட்ரீஸ் தான் நிறைய கிரியேட் ஆகுது. அதற்கு உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், ஏஐ டூல்ஸ் தெரியணும், ப்ராம்ப்டிங் தெரியணும், ஆட்டோமேஷன் தெரியணும், ஆபரேஷன்ஸ் தெரியணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். எப்படி கூட்டு கிழிச்சு பார்த்தாலும் நீங்க ஏஐ படிச்சே ஆகணும், அதுவும் உடனே படிச்சு ஆகணும், அதுவும் என்கிட்ட தான் படிச்சு ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எங்க கம்ஃபர்ட்டா இருக்கோ தயவு செய்து அங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் எய்ம்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கேன். அதுல ப்ராம்ப்டிங், ஏஐ டூல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வந்து டீச் பண்றோம். ப்ராம்ப்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக், அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங்ல இருந்து அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு promptec.ai சொல்லிட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட் டூல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது பத்தின டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி அந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. என்னுடைய லைவ் ஏஐ வெபினார் வச்சிருக்கேன். அதுல ஏஐனா என்ன, ஏஐ எங்கிருந்து படிக்கணும், எங்கிருந்து தொடங்கணும், ஏஐ மூலமா நமக்கு என்ன ஜாப்ஸ் வரும், என்ன வந்து இன்கம் கிரியேட் பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் என்னுடைய வெபினார்ல வந்து சொல்றேன். டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க.